ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் பிடி கொழுக்கட்டை எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிடி கொழுக்கட்டை பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக இருக்கும். அதே நேரத்தில் நேரம் ஆக ஆக கூட நல்ல சாஃப்டாக எப்படி செய்யறதுனா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு நான் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/2 கப் மெஷர்மெண்ட்டில் 3 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்குறேன். கடையில் வாங்கின கொழுக்கட்டை மாவு தான். நீங்கள் வீட்டில் செஞ்ச அவிச்ச அரிசி மாவு இருந்தால் அதை சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு ஃப்ளேமை மீடியம் டு லோலியே வச்சு கைவிடாமல் 4லேருந்து 5 நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க. அரிசி மாவு கருகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி அரிசி மாவு வறுக்கிறனால கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே நேரத்தில் நல்ல வாசமாக இருக்கும். இந்த அளவுக்கு வறுப்பட்டோன்னே இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா சூடானோன்னு 1/2 கப் அளவுக்கு நல்லா பொடியாக நறுக்குன்னு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காயோட அடிப்பாகு ப்ரௌன் கலரை நல்லா சீவிட்டு பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எல்லாம் சேர்த்துக்கோங்க. கொழுக்கட்டைக்கு கண்டிப்பாக கருப்பு எள்ளு சேர்க்கணும். அதையும் சேர்த்து நல்லா வறுப்பட்டோன்னே இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 1 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் 3/4 கப் அளவு சேர்த்துருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கருப்பட்டி சேர்த்துருக்கேன். கொழுக்கட்டையோட கலர் நல்லா ப்ரௌன் கலராக இருக்கிறதுக்காக சேர்த்துருக்கேன். இதில் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சோன்னா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். வெள்ளை கரைசலை நல்லா வடித்து ஒரு பக்கத்துக்கு எடுத்து வச்சுக்கோங்க. அதே கடாய் அடுப்பில் வச்சுருக்கேன். வறுத்து வச்சுருக்கேன் எள்ளு தேங்காவை சேர்த்துக்கலாம். ஏலம் சுக்கை தட்டி போட்டு வச்சுருக்கேன். அதில் இருந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இனிப்பு சுவையை எடுத்து கொடுக்கறதுக்காக உப்பு சேர்க்கணும் கண்டிப்பாக. நம்ம வடிகட்டி வச்சுருக்க வெள்ளை கரைசல்லேருந்து 2 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 கப் அளவு இல்லைன்னா கொஞ்சமாக தண்ணியும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சோடனே ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு அரிசி மாவு வறுத்து வச்சுருக்க அரிசி மாவை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி பத்தலைன்னா கொஞ்சமாக தண்ணி சுடுதண்ணி எடுத்து ஊற்றி மாவை நல்லா கிண்டிக்கோங்க. இதில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நெய் சேர்க்குறனால உங்களுக்கு மேல் மாவு காயாமல் இருக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு கொழுக்கட்டை நல்லா ஷைனிங்காக இருக்கும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இதே பாத்திரத்தில் இருந்துச்சுன்னா மாவு ரொம்ப ஹார்டாகிடும். இந்த மாதிரி ஒரு தட்டுக்கு இல்லாட்டி தாம்பாளத்துக்கு மாற்றிக்கோங்க. உங்களுக்கு மாவு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு கையை நல்லா ஈரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா தொட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கையில் ஒட்டாமல் வரும். அப்போ தான் கொழுக்கட்டை மாவு உங்களுக்கு நல்ல பதமாக வெந்திருக்குன்னு அர்த்தம். இப்போ மாவு அப்படியே திறந்து வைக்காமல் மூடி போட்டுருங்க. அப்போ தான் உங்களுக்கு மேல் மாவு காயாமல் இருக்கும். இது ஒரு கை பொறுக்கிற சூடு வந்தோன்னே கொழுக்கட்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் 15-20 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. மாவு கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. மறுபடியும் இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சிங்கன்னா மாவு நல்லா சாஃப்ட் ஆகிடும். மேல் மாவு காஞ்சி இருந்தாலும் நல்லா சாஃப்ட் ஆகிடும். கையில் கொஞ்சமாக நெய் தடவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா தடவி விட்டுட்டு ஒரு சின்ன உருண்டை எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கொழுக்கட்டை வேணுமோ இல்லாட்டி இந்த மாதிரி நல்லா உருண்டைகளாக கூட கொழுக்கட்டையை பிடிச்சிக்கலாம். எந்த அளவுக்கு உங்களுக்கு உருண்டை வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி நல்லா உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி பந்து மாதிரி நல்லா உருட்டி இடியாப்ப தட்டில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி இட்லி தட்டில் வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு வைங்க. அப்படி இல்லைன்னா வாழை இலை இல்லைன்னா வெள்ளை துணியை கூட நீங்கள் பரப்பி போட்டு அது மேலே கொழுக்கட்டையை வச்சுக்கலாம். உங்களுக்கு நல்ல உருண்டையாக பந்து மாதிரி கொழுக்கட்டை வேணும்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை தான் வேணும்னா இந்த மாதிரி கொஞ்சமாக மாவு எடுத்து நல்லா உருட்டிட்டு அதுக்கு பிறகு 2 கையும் வச்சு உள்ளங்கையில் நல்லா சிலிண்டர் ஷேப்பில் கொடுத்துட்டு 4 விரலை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் மாவை எடுத்து நல்லா பிடி கொழுக்கட்டை பிடிக்கும் போது நீங்கள் என்ன காரியத்தை நினைக்கிறீங்களோ அதை முழுமையாக நினச்சி விநாயகர் பெருமானை நினச்சி நீங்கள் பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக விநாயகர் பெருமானோட அருளால் நீங்கள் நினச்ச காரியமெல்லாம் வெற்றி அடையும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிட்டு அதுக்கு பிறகு சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு 4 விரலை வச்சு நீங்கள் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிரமாதமாக பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடும். மீதி உள்ள எல்லா மாவுலையும் இதே மாதிரி கொழுக்கட்டையை நல்லா செஞ்சுட்டு அதுக்கு பிறகு ஆவியில் வச்சு அவிச்சுக்கலாம். இப்போ ஒரு பேட்ச் பிடி கொழுக்கட்டை ரெடி பண்ணிட்டோம். மீதி உள்ள மாவை இந்த மாதிரி தட்டு போட்டு மூடிக்கோங்க. அப்படி இல்லைன்னா மாவு காஞ்சி போயிடும்.
இன்னொரு பக்கத்தில் இட்லி கொப்பரையில் வந்து தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்குது. இப்போ இட்லி தட்டை அது மேலே வச்சுட்டு மூடியை போட்டு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா வேகட்டும். அதுக்கு பிறகு திறந்து பார்த்துடலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. கொழுக்கட்டையும் நல்லா வெந்திருக்கும். இப்போ திறந்து பார்த்துடலாம். இப்போ பாருங்கள், ரொம்ப பிரமாதமாக கொழுக்கட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு கொழுக்கட்டையை பார்க்கும்போதே தெரியும், கொழுக்கட்டை வந்து நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது. அதே நேரத்தில் கலரும் ரொம்ப நல்லா இருக்குது. கொழுக்கட்டையோட உள்பாகம் பார்த்தீங்கன்னா கூட நல்லா வெந்திருக்கு, நல்லா சாஃப்டாக இருக்கும். நேரம் ஆக ஆக கூட கொழுக்கட்டை வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இதே மாதிரி அளவுகளோட நீங்களும் இதே மாதிரி பிடி கொழுக்கட்டையை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.